இருக்கிறது. அப்படின்னு முதலாக நம்முடைய பள்ளியின் பேட்டர்ன் அல்லது காவலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு வந்து காவலி அன்னை மரியாள் அவர்களோட ஆசிரியரோடும் இயேசுடைய பரிந்துரையோடும் இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே முதலாக இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய வார்த்தையின்படி அனைத்தும் இங்கே நிறைவாய் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அதனை கேட்டு முதலாக என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அவரின்றி அனுபவம் அசையாதுங்கிற மாதிரி என்னுடைய ஆசிரியர்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு அனுபவம் அசையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் வந்து அதை சூப்பர்வைஸ் தான் பண்ணோம். எங்களுடைய ஆசிரியர்கள் தான் இதை எல்லாத்தையுமே சிறப்பாக அவங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்கள் குழந்தைகளை இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கும் அதனை ஏற்று நம்முடைய மேடையில் அதை சிறப்பாக வெளிப்படுத்திய ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் முதலாவதாக அடிக்கிற பரதநாட்டியம் தனியாக ஆனாங்க. அந்த சின்ன கேர்ள் தான் இந்த பெரிய ஸ்டேஜில் முதல்ல ஏறதே பெரிய கஷ்டம். ஸோ அழகாக அவங்க தனியாக ஏறி அழகாக அந்த ஒரு வெல்கம் டான்ஸ் இந்த வெல்கம் டான்ஸை அழகாக கொடுத்தாங்க. அவர்களுக்கும் அவரை தயாரித்த ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு கலை நிகழ்வும் இங்கே முக்கியம்தான், பெருசு சிறுசு இல்லை. ஏன்னா அவங்க மட்டும்தான் தனியாக ஆடினாங்க, அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு முன்னாடிலாம் வந்து நிற்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அல்லது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் தனியாக ஆடிடுவாங்க, தனியாக வேறு சொல்லணும்னா நிறையா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம் வந்து ஒரு பெரிய குரூப்பை பார்க்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் நடக்க மாட்டோம். அந்த பொண்ணு அழகாக அதை சரி பண்ணி அழகாக ஆனாங்க. அவர்களுக்கும் இதர கலை நிகழ்ச்சியை கொடுத்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈடுபடுத்திக் கொள்கிறேன். அதை தயாரித்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க தான் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருந்து இந்த நிகழ்வுகளாக உங்களுக்கு மேடையேற்றி அரங்கேற்றி நமக்கு அழகான ஒரு படைப்பை கொடுத்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் இருக்க முடியாது சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தாங்க. நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக வந்து சின்ன நேரம் இருந்தாலும் நமக்குரிய ஒரு மரியாதை, எங்கே சென்றாலும் ஒரு அழைப்புனா அதற்கான ஒரு மரியாதையை ஏற்று நமக்கு வந்து சிறிய உரையில் ஏற்றி ஒரு சில மாணவர்களுக்கு அந்த ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டர்ஸுக்கான அவர்களுக்கு பரிசு வழங்கி சென்ற அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து நமக்கு வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய பிளாக் நம்ம ஏரியா பிஆர்டி சொல்லுவோம், பிளாக் ரிசர்ச் ஆஃபீஸர் அவங்க தான். அவங்க வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுத்தது கோபாலகிருஷ்ணன் சார். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய பிடி பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், நாங்கள் அப்போது நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் டைரக்டர் சொல்ல பொறுப்பு கொடுத்தவங்கள பொருளாளர், செயலாளர், தலைவர் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவர்களுடைய ஒத்துழைப்பு என்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி த்ரூஅவுட் த இயர் அவங்க அப்பப்போ மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை நாங்கள் கலந்து ஆலோசனையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிறப்பான நிகழ்வாக நமக்கு நடத்தி கொண்டு இருக்கிறது. அதற்கு அவருடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக கட்டாயமாக எங்கள் பெற்றோர்கள், நான் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் தான் எங்கள் பாஸ் அப்படின்னு. ஸோ அது நல்லதும் கெட்டதும் நீங்கள் தான் எங்கள் பாஸ், அது வந்து எதுவும் மாற்று கருத்து கிடையாது. பேச்சுலர் ஆஃப் சோசியல் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை உண்மையான அந்த பாஸ் சென்ஸில் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் எங்களுக்கு ஒரு அசட்டுன்னா என்ன, சொத்து. கல்வி செல்வமாக இருக்கலாம், கேள்வி செல்வமாக இருக்கலாம், எல்லா செல்வமும் ஒன்றை இணைந்து உங்கள் மூலயமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் மூலயமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு நான் ஆனுவல் ரிப்போர்ட் அது ஃபஸ்ட்டில் ஆங்கிலத்தில் படித்த அந்த அளவுக்கு புரியுதுன்னே தெரியல. ஒரு குழந்தையை சின்ன வயதில் அவனை சரியான பாதையை காண்பித்து விட்டால் அவன் வயது பெரிய ஆகும்போது கட்டாயமாக அந்த நன்மையை விட்டு வெளியில் செல்ல மாட்டான் அப்படிங்கிறது அதற்கான முதல் அந்த ஓப்பனிங் லைன் தொடக்க வழியாக நான் படிச்சுட்டு வந்தோம். அந்த பின்பக்கத்தில் தமிழில் கொடுத்துருந்தேன், அதனால் சொல்லலை. இதுதான் அதுக்கான அர்த்தம். என்னென்னா குழந்தைகளை வந்து இப்போ நம்ம சரியாக கொண்டு போயிட்டோம்னா அவங்க வளரும்போது கட்டாயமாக அவங்க நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க. அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கூலில் தான் இருக்குது. காலேஜில் பெரிய படிப்பு படிக்கும்போது ஃபவுண்டேஷன் சொல்ல மாட்டாங்க. அந்த ஃபவுண்டேஷன் நல்ல முறையில் ஆரம்பித்தா எப்படி ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக நல்லா நிற்குமோ அதே போல் நமது பள்ளி ஒரு அழகான ஃபவுண்டேஷன், அது மாரலாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும்,
ப்ளஸ் கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நம்ம பள்ளி வந்து நாளுக்கு நாள் பெரிய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மாணவர்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அது வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு ப்ளஸ் எங்களுடைய ஆசிரியருடைய கான்ட்ரிபியூஷன். அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம், உங்கள் பசங்களை பார்த்துக்கொள்கிற விதம், பாதுகாப்பு கொடுக்கறது, ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான அறிவுரை, மாரல் வேல்யூஸ், அந்த வாழ்வியல் விழுமியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்வியல் விழுமியங்கள் எல்லாம் முழுசாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது என்னுடைய வேலை, பணி தான். அது இருந்தாலும் நாங்கள் அது சிரமம் பார்க்காம நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். டீச்சரும் சரி, நானும் சரி, உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் இப்போ வந்து பேசினாங்கல்ல அவங்களும் சரி, அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய அப்ரூவலோட தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நான் பெற்றோருடைய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இருகாரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நம்முடைய கரஸ்பாண்டன்ட் அவர்கள் நமக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தெரியுது. அவருடைய இந்த ஏஜ்லேயே இன்னும் அழகாக நடந்துட்டு இருக்காங்க. 85+ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். 85 years of youth is still remaining. He is walking around. It's a blessing for all of us, not only for you as well as for me and for everybody, because the elderly person moving around in the campus is always a blessing. So he remains there with us for the blessing purpose, and we thank him on behalf of the staff members, parents and students. We thank you very much, dear Appa. Thank you. So I also remember our police personnel. அவங்க நம்ம பாதுகாப்பு கொடுக்க அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறோம். அவங்களும் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சைட் அவர்களுக்கும் எங்களுடைய மனமான நன்றிகள். அப்புறம் நமக்கு இனிமையோ குளுமையோ நம்மளெல்லாம் அழகாக இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்கிற நம்முடைய ஒலி அமைப்பு, இயற்கை அமைப்பு, ஒலி பந்தல் எல்லாத்தையும் அமைத்து கொடுத்திருக்கிற நம்முடைய நண்பர்கள் கிருஷ்ணா அண்ட் டீம், அவங்களுடைய அந்த குரூப்புக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேம்பஸே அழகுபடுத்திருக்கிறாங்க. தினம் தீபாவளி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நாள் தான் தீபாவளி கொண்டாட முடியும், தினம் தீபாவளி கொண்டாட முடியல. ஸோ அதனால் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய குழந்தைகள் அழகான, எப்பவுமே கிளாஸ் ரூமுக்கும் வெளியில் இருக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. கிளாஸ் ரூமில் வந்து அவங்க சீரியஸாக இருப்பாங்க. அதே கேம்பஸ் விட்டு வெளியில் போயிட்டா, நாங்களாம் படிக்கிற காலத்தில் எங்களுடைய ஒரு சில வாத்தியாரங்க சொல்லுவாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு எப்படி விட்டுட்டு போகும்போது பார்த்துருப்பீங்கல்ல, ஸ்கூல் முடிஞ்சு எப்படி ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக வெளில போகிறாங்களோ அதுமாரி எந்த பள்ளிக்கூடத்துலையும் பசங்க உள்ளே வர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா, தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹாப்பியாக காலையில் மேபி இந்த எல்கேஜி யூகேஜி உள்ளே வரும்போது நான் சொன்னாங்க ஆனுவல் டிபார்ட்மெண்ட் இந்த ஹியூமன் கிரைம் ஒரு அழுதுகிட்டே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த பிறகு அரவணைப்பால் எல்லாமே சரியாயிட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க எல்லாம் அழகாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அழகாக செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். இந்த எல்லாத்தையும் அந்த கேப்சர் என்னது உங்களுக்குலாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு என்னுடைய ஆஃபீஸர்ஸ் மிஸ்டர் ஸ்டீஃபன், மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு லைவாக போயிட்டு இருக்குல்ல, அங்கே போயிட்டு இருக்காது, லைவ் கிடையாது. அது நான் அந்த வருஷம் நடந்த நிகழ்வுகளை ஒரு ஸ்லைட் ஷோ போட்டிருக்கிறோம். அந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம், இல்லை அப்போ இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு அந்த பக்கமாக வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே லைவாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறவங்க இவங்க 2 பேர் தான். அந்த டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் மிஸ்டர் ஸ்டீஃபன் அண்ட் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் அழகாக வழிபடுத்தின எங்களுடைய செக்யூரிட்டிஸ் பொறுப்பாளர் வாட்ச்மேன் 2 பேர் இருக்காங்க. எங்கள் ஆயா அவங்களாம் உங்கள் பசங்களை சரி இப்போன்னு கிடையாது, எப்பொழுதுமே மற்ற விஷயங்களை கல்வியில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா கல்வி சாராத விஷயங்கள் அவங்களுடைய மற்ற ட்ரைனிங் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எங்களுடைய ஆயிரம் அவர்களுக்கும் எங்களுடைய வாட்ச்மேன் 2 பேர் இருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு நம்ம அந்த நினைவு பிரைஸ் கொடுத்தோம்ல, இப்போ பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எல்லாருக்கும் அவர்களுக்கு இட்ட பணியை அவரவர் செவனே செய்து கொண்டிருக்கார்கள். அதான் நன்றி மறப்பது என்றைக்குமே நல்லது அல்ல. அதனால் நான் ஒவ்வொருவரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த பாராட்டுகளுடன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்ல மறந்திருந்தால் அது மறதியால் விட்டதை தவிர இன்டென்ஷனாக விட்டது கட்டாயமே கிடையாது. எப்பொழுதுமே நான் பெற்றோர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறது உண்டு. இதுதான், குறைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை
குறைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் சொல்லுங்கள் என கூறிக்கொண்டு இந்த நன்றி உரையை இத்துடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நம் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறியது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக செயல்பட மூல காரணமாக இருந்தவரும் எம் பல்வி முதல்வரே. எனவே மீண்டும் ஒருமுறை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி சொல்லுவோம். கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி.